altitudes and orthocenter for right angle triangle தான் வந்து find out பண்ண போறோம். So altitudes are the perpendiculars drawn from the three vertices to the opposite sides of a triangle. So there are three altitudes in a triangle. So on the three altitudes may intersect ஆகிற அந்த particular common point, that is point of concurrence தான் பார்த்தீங்கன்னா which is orthocenter. For right angle triangle, the orthocenter coincides with the vertex of the triangle which contains 90 degree. So in the particular point தான் ரொம்பவே important. Vertex of the triangle which contains 90 degree. So triangle க்கு வந்து 3 vertices இருக்குன்னு தெரியும். பட் இங்கே வந்து orthocenter for right angle triangle வந்து ஃபார்ம் ஆகுறது 90 டிகிரி எங்கே இருக்கோ அந்த பர்டிகுலர் வேர்டெக்ஸில் தான் ஆர்த்தோசென்டரும் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த ஆக்டிவிட்டி வந்து பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஸ்கேல் எடுத்துக்கோங்க, அதே மாதிரி செட் ஸ்கொயர் எடுத்துக்கோங்க. எங்கெல்லாம் வந்து சைட்ஸ் வந்து மென்ஷன் பண்ணுறோமோ அந்த சைடில் வந்து நீங்கள் ஸ்கேல் ப்ளேஸ் பண்ணணும். உங்களோட செட் ஸ்கொயர் மூவ் பண்ணி ஆல்டிடியூட் வந்து ட்ரா பண்ணுவீங்க. இந்த 3 ஆல்டிடியூட்ஸுமே மீட் ஆகிற அந்த பர்டிகுலர் பாயிண்ட் தான் வந்து ஆர்த்தோசென்டர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ வேர்டெக்ஸ் வந்து ABC are the vertices of triangle ABC. So A, B and C. So sides in பார்க்கும்போது AB ஒரு side, then BC, then AC. So first வந்து vertex A எழுதிக்கிறேன். So the vertex A க்கு வந்து opposite side அப்படின்னு பார்க்கும்போது which is BC. அங்கதான் நீங்க வந்து scale யூஸ் பண்ண போறீங்க. Then vertex B எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோட opposite side பார்த்தீங்கன்னா which is AC. அதே மாதிரி vertex C எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு opposite நீங்க பார்க்கும்போது side வந்து AB. So vertex C க்கு வந்து opposite side பார்த்தீங்கன்னா which is AB. So first வந்து vertex A எடுத்துக்கலாம், அதுக்கு opposite side பார்த்தீங்கன்னா which is BC. So scale வந்து BCல இந்த மாதிரி place பண்ணிக்கோங்க. So set square வந்து இந்த மாதிரி place பண்ணி நீங்க மூவ் பண்ணணும். இந்த மாதிரி மூவ் பண்ணும்போது உங்களோட சைடு ஏபி பாத்தீங்கன்னா அதுவே தான் உங்களுக்கு ஆல்டிடியூடா இருக்கும். இப்போ நீங்க திருப்பி ஒன் மோர் லைன் வந்து டிரா பண்ணணும்னு அவசியம் இல்லை, பிகாஸ் ஆல்ரெடி இங்க ஒரு லைன் இருக்கு. ஸோ இதுவே தான் உங்களுக்கு ஆல்டிடியூடாவும் இருக்கும். இங்க நீங்க பாத்தீங்கன்னா மூவ் பண்ணி பாருங்க, அதுதான் வரும் உங்களுக்கு. ஸோ ஏபி தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆல்டிடியூடா ஃபார்ம் ஆகும். இதை நான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்றேன். ஸோ ஏபின்றது தான் வந்து உங்களுக்கு ஒரு ஆல்டிடியூடா ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க பாத்தீங்கன்னா வெர்டெக்ஸ் ஏ, அதோட ஆப்போசிட் சைட் பிசி. ஸோ மூவ் பண்ணும்போது உங்களோட சைடு ஏபி தான் அகெயின் வந்து உங்களுக்கு ஒரு ஆல்டிடியூடா வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இங்க வந்து ஏபின்னு வந்து மென்ஷன் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் வந்து வெர்டெக்ஸ் வந்து பி, அதோட ஆப்போசிட் சைடு வந்து ஏசி. ஸோ ஸ்கேல வந்து ஏசில வந்து பிளேஸ் பண்ணிக்கணும். ஸோ வெர்டெக்ஸ் பியில் வச்சோடனே நீங்கள் இந்த மாதிரி ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிடணும். இதுதான் வந்து ஆல்டிடியூட். இதுக்கு வந்து நேமிங் வந்து டின்னு கொடுத்துடுறேன். ஸோ பிடின்றது வந்து நெக்ஸ்ட் ஆல்டிடியூட். நெக்ஸ்ட் வந்து வெர்டெக்ஸ் சி, அதோட ஆப்போசிட் சைட் பார்க்கும்போது ஏபி. ஸோ ஸ்கேல வந்து இந்த மாதிரி நான் பிளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களோட செட் ஸ்கொயர் வந்து நீங்க மூவ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி மூவ் பண்ணும்போது நீங்க பாத்தீங்கன்னா மறுபடியும் பிசி பாருங்க, ஆல்ரெடி அந்த பிசியில வந்து ஒரு லைன் இருக்கு, அதுலேயே தான் மறுபடியும் இந்த ஆல்டிடியூடும் உங்களுக்கு வருது. ஸோ இங்கே தான் ஆல்ரெடி ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ அங்கே தான் உங்களுக்கு மறுபடியும் ஒரு ஆல்டிடியூட் கிடைக்குது. ஸோ நான் இந்த ஒரு பர்டிகுலர் லைனை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ லைக்வைஸ் இங்கே ஏபி எப்படி ஆல்டிடியூட் இருந்ததோ அதே மாதிரி பிசியும் ஒன் மோர் ஆல்டிடியூட் வருது.
ஸோ 3 ஆல்டிடியூட்ஸ்மே நம்ம வந்து செக் பண்ணிட்டோம். ஏபி, பிசி, தென் பிடி. ஸோ இந்த லைன் பிடி இருக்கு பாருங்க, இதை கொஞ்சம் நான் எக்ஸ்டெண்ட் பண்றேன் ஸோ தட் உங்களுக்கு ஆர்த்தோ சென்டர் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இந்த லைன் அண்ட் இந்த லைன் மீட் ஆகிற பாயிண்ட் பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் பாயிண்ட். ஸோ இந்த பர்டிகுலர் பாயிண்ட் தான் பாத்தீங்கன்னா விச் இஸ் ஆர்த்தோ சென்டர். ஸோ H or else O. ஸோ எந்த ட்ரையாங்கிள் பார்த்துட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல இந்த ஆர்த்தோ சென்டர் இந்த பர்டிகுலர் பாயிண்ட். ஸோ அந்த 3 ஆல்டிடியூட்ஸ்மே மீட் ஆகிற அந்த பர்டிகுலர் காமன் பாயிண்ட் தான் வந்து நம்ம வந்து ஆர்த்தோ சென்டர்னு நம்ம சொல்றோம். ஸோ அந்த H or else O ரெப்ரசென்ட் பண்ணியிருந்தா ஓவே நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்க்கு வேர்டெக்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள். இந்த பர்டிகுலர் பாயிண்ட் பாத்தீங்கன்னா வேர்டெக்ஸ் பின்னு வந்து மென்ஷன் பண்ணிப்போம். அந்த வேர்டெக்ஸ்ல தான் பாத்தீங்கன்னா ஆர்த்தோ சென்டரும் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஃபார் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் the orthocenter coincides with the vertex of the triangle which contains 90 degree. So இங்க என்ன மென்ஷன் பண்ண போறோம்னா vertex at right angle.